வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ரம்யா வரதராஜன் நம்ம தலிகை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சாம்பார் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து டிஃபன் சாம்பார். வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்ற எல்லாருக்கும் பாஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி டிஃபன் சாம்பார் செய்ய போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து முருங்கைக்காய் எடுத்துகிட்ருக்கேன், சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி ஒரு மீடியம் சைஸ் அளவு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை 2, பச்சை மிளகா வாசனைக்கு, அப்புறம் புளி ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் கரைச்சி வச்சுருக்கேன், துவரம்பருப்பு ஏற்கனவே மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கோம், அடுத்து உப்பு தேவையான அளவு, வெந்தயம் கடுகு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு வறுக்க வேண்டியதெல்லாம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற நம்ம சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு சாம்பார் பொடி, இதில் கொஞ்சமாக தேங்காய் வச்சு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்ச பேஸ்ட்டு ஏற்கனவே உங்களுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் நான். ஸோ இதை வச்சு தான் சாம்பார் செய்ய போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம், அப்புறம் மீதி பார்க்கலாம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம், இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் நான் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பரங்கிக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி எந்த காய் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம், முருங்கைக்காயும் சேர்த்துக்கிறேன். நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கிறேன். கட்டி பெருங்காயம் போட்டதுனால இதை போட்டிருக்கேன்னா. அதுக்கப்புறம் இது நல்லா கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா ஒரு வதக்கிட்டு இதை தண்ணி ஊற்றி கொதிக்கோட போட்டேன். உங்களுக்கு ஜீரகம் பிடிக்கும்னா நீங்கள் அதை வதக்கும் போதே ஜீரகத்தை போட்டுக்கலாம், அதாவது கடுகு பொரியும் போது. அடுத்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுக்கடுத்து புளி தண்ணியை கரைச்சி விட போகிறோம். இதை நல்லா ஒரு வதக்கிட்டு நீங்கள் கேரட், பீன்ஸ் என்ன காய் இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம நான் இந்த புளி கரைச்ச தண்ணியோட ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விட்டுருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சப்பொடி போட்ட பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு விடலாம். அடுத்து கடைசியாக உப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம சாம்பார் தூள் சேர்க்க போகிறோம். நம்ம போட்ட காயெல்லாம் நல்லா வெந்து கொதிக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். நம்ம வந்து மஞ்சப்பொடி வந்து பருப்பில் போட்டதுனால நான் வந்து இப்போ சாம்பாரில் போடலை. நீங்கள் வந்து போடுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் இந்த மஞ்சப்பொடியை போட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பருப்பை ஊற்றிடுறோம். உங்களோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் பருப்பு போட்டுக்கோங்க. வெறும் துவரம்பருப்பு தான். இது நல்லா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொதித்து வரட்டும். நான் உங்களுக்கு வந்து சாம்பார் பொடி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சொன்னேன் இல்லையா, அதுவும் இந்த தேங்காய் இவ்வளோ வச்சுருக்கேன். இது ரெண்டையும் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கடைசியாக விட போகிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். வந்தோன்னு நம்ம அதை விட போகிறோம். விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை வந்து கட் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான் சாம்பார். ஈஸியாக நம்ம வந்து சாயந்தரம் டிஃபனுக்கு, தோசை, இட்லிக்கு செய்யக்கூடிய ஒரு சாம்பார் தான் நீங்கள் பார்க்குறோம். சரி, நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாம் கலந்து வந்து போட்டாச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் பருப்பு நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெந்நீர் வேணால் விட்டுக்கலாம். உங்களுக்கு லிக்விடாக வேணும் அப்படின்னா, இல்லைன்னா கெட்டியாகிடுவேன் இந்த சாம்பாரே உங்களுக்கு. ஸோ இது நல்லா கொதிச்சு வரட்டும், பார்ப்போம். அவ்வளோதான், நம்ம சாம்பார் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை தூவிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சாம்பார் பார்த்துருக்கோம். இது இட்லி, தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.